நினைவு கூறக்கூடிய அந்த மஜ்லிஸுடைய அத்துணை நபர்களுக்கும் நான் அந்த நரகத்திலிருந்து பாதுகாப்பு தருகிறேன் என்று நீங்கள் சாட்சியாகிறீர்கள். அதற்கு பிறகு இந்த விஷயத்தை சொன்னதுக்கு பிறகு சில மலக்குமார்கள் சொல்லுவார்கள், யா அல்லாஹ், ஒரு சில மனிதர்கள் இருந்தான், அந்த மனிதன் அந்த நேரத்தின் அந்த நோக்கத்திற்காக வரவில்லை, உன்னை நினைவு கூற வேண்டும் என்ற நோக்கத்துடன் அந்த மஜ்லிஸில் உட்காரவில்லை, மஜ்லிஸ் இருக்கிறது என்று அந்த மனிதன் உட்கார்ந்து கொண்டான். அல்லாஹ் சொல்லுகின்றான், அந்த மஜ்லிஸுடைய பரக்கத்தினால் அந்த மனிதனுக்கும் நான் சொர்க்கத்தை கொடுக்கின்றேன், அந்த மனிதனுக்கும் அந்த நரகத்திலிருந்து பாதுகாப்பு கொடுக்கின்றேன், அந்த மனிதனுக்கும் அந்த பாக்கியம் கிடைக்கும். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். அப்ப எந்த மஜ்லிஸில் அல்லாஹ்வுடைய திக்ர் இருக்கிறதோ, எந்த மஜ்லிஸில் அல்லாஹ்வுடைய அந்த நினைவு இருக்கிறதோ, அந்த ஃபஜ்ருக்கு அப்புறம் தஃப்சீராக இருக்கட்டும், ஜும்மாவுடைய அந்த ஹுத்பாவாக இருக்கட்டும், பெருநாளுடைய அந்த ஹுத்பாவாக இருக்கட்டும், அல்லது இந்த மாதிரி புரோகிராமாக இருக்கட்டும், இஸ்லாமிய அந்த மஜ்லிஸாக அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடிய 2 நபர் 3 நபர் அல்லது பெரிய கூட்டமாக இருந்தாலும் சரி, அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடிய ஒரு மஜ்லிஸாக இருந்தால் அதிலே கலந்து கொண்ட அனைவருக்கும், இப்ப கூட நம்ம இந்த புரோகிராம்ல ஏதாவது அப்படியே லிங்க் கிளிக் பண்ணி அப்படியே வந்திருப்பாங்க, ஆனால் அவர்களுக்கும் அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த நற்செய்தி என்ன? அல்லாஹ் அவர்களுக்கு சொர்க்கத்தை கொடுத்து நரகத்திலிருந்து பாதுகாப்பை கொடுப்பான். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். அப்ப அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் இந்த ஹதீஸை அறிவிக்கிறார்கள். புகாரியில இருக்கக்கூடிய சஹீஹான ஹதீஸ். அப்ப நம்மளுடைய மஜ்லிஸ் எப்போதும் அல்லாஹ்வை நினைவு கூறுவதாக இருக்க வேண்டும். அதனால்தான் மஜ்லிஸுடைய கடைசியில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்காக சொல்லக்கூடிய அந்த ஒரு அழகான ஒரு துஆ கஃபாரா என்று சொல்வார்கள். பரிகாரம் என்ன? சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ நதூபு இலைக். இந்த துஆ எதற்காக? இந்த சபையில இருக்கும் போது, இந்த ப்ரோக்ராம்ல இருக்கும் போது ஏதாவது ஒரு தவறு நடந்து விட்டிருந்தா, ஷைத்தான் நம்மிடம் ஏதாவது ஒரு தவறான வார்த்தை சொல்லிவிட்டு அல்லது தவறான ஏதாவது ஒரு காரியம் நடந்து விட்டிருந்தால், அல்லாஹ் அதை இந்த துவாவின் காரணமாக அதை மன்னித்து விட்டு நமக்கு இன்ஷா அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுப்பான் என்று அல்லாஹ்வுடைய தூதரிடம் நமக்கு அல்லாஹ் வாக்குறுதி கொடுக்கின்றான். அப்போ 9 சிறப்பு முடிந்து விட்டது. கடைசி சிறப்பு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகின்றான், யார் இந்த மஜ்லிஸிலே இந்த விக்ரில் இருக்கிறார்களோ, மிக முக்கியமான ஒரு சிறப்பு, இந்த உலமாக்கள் சொல்லுகிறார்களோ, யார் இந்த திக்ரிலே இருக்கிறார்களோ, இந்த மஜ்லிஸிலே அல்லாஹ்வை நினைவு கூறுகிறார்களோ, அல்லாஹ் அவர்களுக்காக நல்ல மரணத்தை கொடுப்பான்.